ஹரி ஓம். மகாபெரியவா சரணம். தசகம் 7. பிரம்மதேவனின் தவமும் வைகுண்டத்தை காணுதலும். 7.1. தேவனே, இப்படி 14 உலகங்களின் வடிவமாக தோன்றிய நீயே மறுபடியும் அந்த 14 உலகங்களுக்கும் மேல் உள்ள உச்சியில் சத்திய உலகம் என்ற இடத்தில் பிரம்மதேவனாக தோன்றினாய். பிரம்மனின் வடிவில் உலகில் உள்ள சமஷ்டி ஜீவஸ்வரூபியான ஹிரண்ய கர்ப்பன் என்ற பெயருடன் விருத்தியடைந்த ரஜோகுண விகாரத்தால் பலவிதமான படைப்புத் தொழிலை செய்வதில் விருப்பமுடையவராயிருந்தாய். 7.2. பிரம்மதேவர் உலக சிருஷ்டி விஷயத்தை மனதில் செலுத்தி அதை பற்றி நன்கு யோசித்தும் தெளிவு பெறாமல் மனம் கலங்கியவராயிருந்தார். அப்பொழுது நீ அவரை தவம் செய்யும்படி உபதேசிக்க, தவம் செய், தப என காதிற்கினிய அசரீரி வாக்கை பிரம்மன் கேட்கும்படி செய்தாய். 7.3. உலகங்கள் அனைத்தும் ஜலமயமாயிருக்கும் அந்த சமயத்தில் என்னிடம் பேசிய அந்த புருஷன் யார் என்று எல்லா திக்குகளிலும் பிரம்மதேவன் பார்த்தான். ஆனால் ஒருவரையும் காணவில்லை. தவம் செய் என்ற அசரீரி வாக்கின் பொருளை உணர்ந்து ஆராய்ந்து அறிந்தான். 1000 தேவ வருஷங்கள் தவம் புரிந்து வழிபட்டான். அதன் பின்பே அவனுக்கு நீ வியக்கத்தக்க உன் இருப்பிடமான வைகுண்டத்தை காண்பித்தாய். 7.4. விபுவே, வைகுண்டமாகிய உன் இருப்பிடம் 14 உலகங்களுக்கும் புறத்தே விளங்குகின்றது, பேரொளியோடு திகழ்கின்றது. அந்த லோகத்தில் மாயாவிகாரம் இல்லை. துன்பம், சினம், அறியாமை, அச்சம் முதலிய உணர்ச்சிகள் விலகி இருக்கின்றன. அங்கே இடைவிடாமல் ஆனந்தப் பெருக்கு ஓடுகின்றது. இப்படிப்பட்ட சிறந்த உலகத்தை நீ பிரம்மதேவனுக்கு காண்பித்தாய். 7.5. பாவங்கள் அனைத்தையும் நீக்குகின்ற வைகுண்டம் ஆகிய உன் இருப்பிடத்தில் மக்கள் 4 கைகளோடு இருக்கின்றார்கள். இந்திர நீலமணி போன்று அழகிய ஒளி வீசுபவர்களாக இருக்கிறார்கள். சிறந்த விமானங்களில் வாழ்கின்றார்கள். அவர்கள் அனைவரும் தெய்வத்தன்மையோடு விளங்குகின்றார்கள். தங்கள் பக்தியால் அத்தகைய உன்னத பதவி அடைந்தவர்கள் வசிக்கும் அந்த மாசற்ற வைகுண்டலோகம் சிறந்து விளங்கட்டும். 7.6. உன் இருப்பிடம் ஆகிய வைகுண்டத்தில் திவ்ய வைபவத்துடன் கூடிய லக்ஷ்மி தேவியானவள் பல வகையான தேவ பெண்மணிகளால் சூழப்பெற்றிருக்கின்றாள். மின்னல் கொடிக்கு நிகர்த்த மனோகரமான திருமேனியால் திசைகளை பிரகாசிக்கச் செய்து கொண்டு உன் திருவடி தாமரை மலர்களின் நறுமணத்தை முகர்ந்து பார்க்கின்ற ஆவலுடனே காணப்படுகின்றாள். அத்தகைய உயரிய லோகமான வைகுண்ட விண்ணகரத்தை நீயே எனக்கு கொடுத்தருள வேண்டும். 7.7. விபுவே, உலகங்கள் அனைத்திற்கும் காரணமான உன் திருவுருவம் வைகுண்டத்தில் இரத்தினமயமான ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு கோடி சூரியர்களைப் போன்று ஒளி வீசும் கிரீடம், தோள்வலை முதலிய அணிகளால் விளங்கியதும் ஸ்ரீவத்சம் என்னும் மருவுடன் கௌஸ்துபமணியின் ஒளியினால் சிவந்தும் காணப்பட்ட உன்னை பிரம்மதேவன் கண்டான். அந்த உருவமே எனக்கு கண்ணெதிரே விளங்க வேண்டும். 7.8. விபுவே, கருமேகம் காயாம்பூ போன்ற உன் திருமேனி ஒளி மண்டலத்தால் திசை மண்டலத்தை வியாபித்திருப்பதும், கம்பீரமான புன்னகையின் பெருக்கினால் அமைதியான திருமுகத்தை கொண்டுள்ளதும், சங்கு, கதை, சக்கரம், தாமரைப்பூ ஆகியவற்றை ஏந்திய புயங்களை பெற்றிருக்கின்றதும், பிரம்மதேவனுக்கு மகிழ்ச்சியை அளித்ததுமான உன் திருமேனி தரிசனம் என் நோயை போக்க வேண்டும். 7.9. பிரம்மதேவன் உன் திருமேனியைக் கண்டு பரபரப்பு அடைந்தான். பெரிதும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து உன் திருவடி மலர்களில் விழுந்து வணங்கினான். பக்தி பரவசத்துடன் கருத்து நிறைவேறியவனாய், தலைவனே,
என் விருப்பத்தை நீயே அறிந்துள்ளாய். துவைத்த அத்வைத்தங்களுக்கு அப்பாற்பட்ட உமது ஸ்வரூப விஷயத்தை பற்றிய ஞானத்தை அளித்தருள வேண்டும் என்று உன்னிடம் வேண்டினான். அத்தகைய சிறப்பு வாய்ந்த உன்னையே நான் வணங்குகின்றேன். 7.10 பகவானே, பிரம்மதேவன் உன் சிவந்த திருவடிகளில் வணங்கினான். அவனது கையை உன் கையால் பிடித்து கொண்டு உனக்கு ஞானம் உண்டாகும், படைப்புத் தொழிலினால் பந்தம் ஒன்றும் உண்டாகாது என்று கூறி பெரிதும் மகிழ்வித்தாய். மேலும் நீயே அவனுடைய மனதில் மறைந்திருந்து படைப்புத் தொழிலை செய்யும்படி அவனை தூண்டினாய். அத்தகைய நீயே என் நலத்தை பெருக்க வேண்டும். மகாபிரிவா சரணம்.